Hi, welcome you to learn English. எனக்கு தெரியவில்லை அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. இதை பதிலாக வச்சுக்கிட்டிங்கன்னா கேள்வி என்னவாக இருக்கும்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியவில்லை. வாட் யூ டோன்ட் நோ அப்படின்னு கேட்கலாமா, இல்லை ஹவ் இஸ் திஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்கலாமா, இல்லை ஹூ டிட் நாட் நோ அப்படின்னு கேட்கலாமா? ஹவ் இஸ் திஸ் ஹேப்பனிங், இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியவில்லை. ஓகே, மற்ற கேள்வியெல்லாம் கேட்டு பாருங்கள். வாட் யூ டோன்ட் நோ, என்ன உனக்கு தெரியவில்லை? அதுக்கு பதில் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹூ டிட் நாட் நோ, யாருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ், டிட் வந்திருக்கு, அதனால் பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு ஆன்சர் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஹவ் இஸ் திஸ் ஹேப்பனிங், இது எப்படி நடந்துகிட்ருக்கு? ஐ டோன்ட் நாட் நோ, எனக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி ஒரு பதிலுக்கு நீங்கள் ஒரு கேள்வியை கண்டுபிடிக்கணும். டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஹை, வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு பதில். இல்லை, 5 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். நோ, தெர் ஆர் 5 மெம்பர்ஸ். இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி எது? கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆன்சர். நோ, தெர் ஆர் 5 மெம்பர்ஸ். இந்த மாதிரி ஆன்சர் நோ இல்லைனா எஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அது கண்டிப்பாக வேர்பல் கொஸ்டினாக தான் இருக்கணும். அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டினாக இருக்கணும். ஆர் தேர் 2 மெம்பர்ஸ், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மற்ற 2 கொஸ்டின்ஸையும் பாருங்கள், அது கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஹவு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ் வேர்பல் கொஸ்டின்ஸ். அதுக்கு ஆன்சர் நோன்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா எஸ்ன்னு ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிய வேண்டிய இருப்பதால் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. நான் அதை கேட்டுட்ருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியணும். இதுக்கு ஏற்ற கேள்வி எது? வாட் டு யூ நோ, ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் திஸ், ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் திஸ். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் a few செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே நீங்கள் கிராமர் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது டென்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஆன்சர் பாருங்கள், ஐ ஆம் ஆஸ்கிங், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ கேள்வி ஒய் ஆர் யூ ஆஸ்கிங், இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் அப்படின்னு கேட்க முடியாது, அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் டு யூ நோ, உனக்கு என்ன தெரியும். இந்த கொஸ்டின் அந்த ஆன்சருக்கு மேட்ச் ஆகாது. அவர் ஃபீஸ் கட்டுகிறார், ஹீ பேஸ் த ஃபீஸ். இந்த வாக்கியத்துக்கு ஏற்ற கொஸ்டின் எது? இஸ் ஹீ பேயிங் த ஃபீஸ், டஸ் ஹீ பே த ஃபீஸ், ஹூ பே த ஃபீஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் ஃபீஸ் கட்டுகிறார், ஹீ பேஸ் த ஃபீஸ். ஹூ பே த ஃபீஸ், யார் பணம் கட்டுகிறார்கள்? ஹூ பே த ஃபீஸ். டஸ் ஹீ பே த ஃபீஸ், அவர் ஃபீஸ் கொடுக்க வேண்டுமா? இது வேர்பல் கொஸ்டின். இஸ் ஹீ பேயிங் த ஃபீஸ், இதுவும் வேர்பல் கொஸ்டின். ஸோ வேர்பல் கொஸ்டின் அப்படின்னா ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா நோன்னு ஆரம்பிக்கணும். ஸோ த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நான் அவருக்கு இல்லை என்று பதிலளித்தேன். ஐ ரிப்ளைடு ஹிம் நோ. இதுக்கு ஏற்ற கொஸ்டின் எது? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஐ ரிப்ளைடு ஹிம் நோ. அப்போ கொஸ்டினும் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். வாட் டிட் யூ ரிப்ளை, நீங்கள் என்ன பதில் அளித்தீர்கள்? நான் அவருக்கு இல்லை என்று பதில் அளித்தேன். வாட் இஸ் ஹிஸ் ரிப்ளை அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். வாட் ஆர் யூ கோயிங் டு ரிப்ளை, அது இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நான் எனது பேனாவை அங்கே வைத்து விட்டேன். ஐ ஹாவ் கெப்ட் மை பென் தேர். 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஆப்ஷன்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பென். ஸோ ஆன்சர்லேயே ஐ ஹாவ் கெப்ட் மை பென் தேர் அப்படின்னு இருக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ கொஸ்டினும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒய் ஹாவ் யூ கெப்ட், ஏன் அங்கே வச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி வேர் டிட் யூ கீப், அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எஸ், தட் இஸ் நெசசரி, ஆமாம் அது தேவை. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கொஸ்டினாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வேர்பல் கொஸ்டின் அப்படின்னாலே ஆன்சர் எஸ்ன்னு வரும், இல்லைனா நோன்னு ஆரம்பிக்கும். ஸோ மற்ற 2 கொஸ்டின்ஸுமே WH டைப் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் நெசசரி, என்ன தேவையாக இருக்கிறது. ஒய் இஸ் திஸ் நெசசரி, ஏன் தேவையாக இருக்கிறது.
ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் வராது. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தவில்லை. ஐ டு நாட் கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா? டு யூ கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ்? ஐ டு நாட் கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ். ஆர் யூ கண்டக்டிங் ஆன்லைன் கிளாஸஸ்? இந்த கேள்விக்கும் இந்த ஆன்சர் பொருந்தும். பட் எக்ஸாக்டான ஆன்சர் டு யூ கண்டக்ட். வாட் டு யூ கண்டக்ட் அப்படின்னு கேட்க முடியாது. பதில் அது அங்கே இருக்கிறது. ஸோ த ஆன்சர் இஸ் தட் இஸ் ஓவர் தேர். இதுக்கு ஏற்ற கொஸ்டின் எது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அது அங்கே இருக்கிறது. தட் இஸ் ஓவர் தேர். வேர் இஸ் மை பேக்? எனது பை எங்கே இருக்கிறது? எனது பேக் எங்கே இருக்கிறது? தட் இஸ் ஓவர் தேர். ஒய் இஸ் மை பேக் தேர் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. இஸ் மை பேக் தேர் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது வேர்பல் கொஸ்டின். இஸ் மை பேக் தேர்? எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஆன்சர். முடிப்பதற்கு 2 நாட்கள் ஆகும். இட் வில் டேக் 2 days டு கம்ப்ளீட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட். இது முடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முடிப்பதற்கு 2 நாட்கள் ஆகும். வென் வில் யூ கம்ப்ளீட்? ஓகே, எப்போது நீங்கள் முடிப்பீங்க? அதுக்கு ஆன்சர் நான் அப்படின்னு வரணும். வென் வில் யூ கம்ப்ளீட் அப்படின்னா நான் அப்படின்னு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, லாஸ்ட் ஆப்ஷனும் வராது. வென் டிட் யூ கம்ப்ளீட் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆம், அவருக்கு உதவி தேவை. எஸ், ஹி நீட்ஸ் ஹெல்ப். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் 3மே வேர்பல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ டசன்ட் ஹீ நீட் ஹெல்ப்? அவருக்கு உதவி தேவை இல்லையா அப்படின்னு வருது. எஸ், ஹீ டசன்ட் நீட் ஹெல்ப் அப்படின்னு வரலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். டஸ் ஹீ நீட் ஹெல்ப்? அவருக்கு உதவி தேவையா? ஆம், அவருக்கு உதவி தேவை. எஸ், ஹீ நீட்ஸ் ஹெல்ப். டிட் பாஸ்ட் டென்ஸ். இல்லை, நமக்கு அவர்களை தெரியாது. நோ, வி டு நாட் நோ தம். வி டோன்ட் நோ தம். இதுக்கு ஏற்ற கொஸ்டின் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதில் இருக்கிற ஆப்ஷனே ராங். பிகாஸ் வி, யூ, தே இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சுன்னா டூ தான் வரணும். டஸ் சிங்குலருக்கு மட்டும்தான் வரணும். ஸோ டஸ் வி நோ தம் இந்த ஆப்ஷனே ராங். டூ வி நோ தம் தான் வரணும். ஸோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் டூ. டிட் வி நோ தம் இது பாஸ்ட் டென்ஸ். அவர் ஒரு நாவல் எழுதுகிறார். ஹீ ரைட்ஸ் எ நாவல். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டிட் ஹீ ரைட் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆன்சர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் வாட் டஸ் ஹீ ரைட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் டூ ஹீ ரைட் வராது. ஏன்னா அங்கே ஹீ வந்திருக்கு. ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா டஸ் தான் வரணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம். இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி எது? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வேர் இஸ் யுவர் ப்ராப்ளம்? டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே 2 ஆன்சர் வரும். நான் ஒரு ஆன்சர் மார்க் பண்ணலை. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கு பிரச்சனை என்ன? ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம் இது வேர்பல் கொஸ்டின். ஸோ வேர்பல் கொஸ்டின் வர்றப்ப நோ, ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கணும். ஸோ வேர் இஸ் யுவர் ப்ராப்ளம் அந்த ஆப்ஷன் ராங். அவர் ஆஃபீஸுக்கு தாமதமாக வருகிறார் ஏனெனில். அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட் இங்கிலீஷ் ஃபாண்ட் அப்ளை ஆகலை, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. ஹீ இஸ் லேட் டு ஆஃபீஸ் பிகாஸ் ஆஃப் ஹெவி டிராஃபிக். இதுக்கு ஏற்ற கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் இஸ் ஹீ லேட் டு ஆஃபீஸ்? ஏன் அவர் லேட்டாக வராரு ஆஃபீஸ்க்கு? ஹீ இஸ் லேட் டு ஆஃபீஸ் பிகாஸ் ஆஃப் ஹெவி டிராஃபிக். ஒய் டிட் ஹீ கம்? ஏன் அவர் வந்தார்? ஒய் தேர் இஸ் டிராஃபிக். ஸோ இந்த 2 கொஸ்டினுமே ராங். மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். இங்கிலீஷில் யோசித்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர்
valuable comments.